மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். மருந்தில்லா மருத்துவம் அப்படின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மூட்டு வலி. ஜென்ரலாக பாருங்கள், எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி மூட்டு வலி மூட்டு வலி அப்படிம்பாங்க. இந்த மூட்டு வலி அப்படின்றது ஒரு நோயா அப்படின்னு கேட்டால் இது ஒரு நோய் கிடையாதுங்க. இது வயோதிகத்தினால மூட்டுல ஏற்படுற தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய வலி. இதை என்ன சொல்லுவாங்க பொதுவாக பாருங்கள், 30 இயர்ஸ் ஆகுது அப்படின்னாலே ஆஸ்டியோபொரோட்டிக் சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னா எலும்புகள் லைட்டாக அரிக்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும்போது ஆஸ்டியோபீனியா அப்படிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் எலும்பு ஃபாஸ்ட்டாக அரிக்கும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக அரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி டீஜென்ரேட்டிவ் ஜாயிண்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வயோதிகம், வியர் அண்ட் டியர் ஜாயிண்ட். முக்கியமாக இந்த மூட்டுக்கல்ல 2 மூட்டுக்கள்லேயும் வரும். இதை மெடிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிம்பாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மூட்டில் தான் ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த மூட்டு வலிக்குதேன்னு சொல்லிட்டு இந்த மூட்டை அலக்க வச்சு இதுலேயே ஊனி 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 2 மூட்டையை வச்சுப்போம். ஆக்சுவலி இந்த முட்டிக்கு என்ன வயசோ அதே தான் இந்த முட்டிக்கும் ஆரம்பிக்கிறது. அது யூனிலேட்டரால தான் ஆரம்பிக்கும். அந்த யூனிலேட்டராக ஆரம்பிக்கிறத நம்மளே ஒரு காலை அலக்க வச்சு வச்சு இன்னொரு காலில் ரொம்ப எக்ஸசிவ் ப்ரெஷர் கொடுத்து 2 காலிலே வச்சுப்போம். அப்போ அது பைலேட்ரல் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக மாறிடும். சரி, இப்போ இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா, இது வயோதிகத்தினால வருதுங்க. எப்படி நரை திரை மூப்பு சகஜமோ அந்த மாதிரி மூட்டு தேய்மானம் அப்படின்றது சகஜம் தானே. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, எல்லாருக்கும் மூட்டு தேய்மானம் வந்துடுதா என்ன? எல்லாருக்கும் மூட்டு தேய்மானம் வரும். இது நீங்கள் மட்டும் யோசிக்கிறது இல்லைங்க. இப்போ கிளினிக்லேயே பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஒரு 30 இயர்ஸ் இருக்கும். இப்போலாம் 29, 28லேயே கூட நான் தேய்மானம் பார்க்குறேன். 30 இயர்ஸ் இருக்கும். நான் முட்டியை செக் பண்ணும்போதே நாங்கள் சொல்லுவோம்மா, எலும்பு தேஞ்சிட்டு இருக்குமா மூட்டு எலும்பு அப்படின்னு. எப்படி மேடம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அம்மா, இந்த தேஞ்சிட்ருக்குன்றதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. என்னென்ன அறிகுறிகள்? மொதல் விஷயம், அந்த இடம் வீக்கம் கொடுத்துட்ருக்கும். 2வது விஷயம், அந்த இடத்த நீங்கள் இப்படி தொட்டு பார்க்கும்போது சூடு இருக்கும். 3வது, அந்த இடம் நல்லா செவந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் இன்ஃப்ளமேட்டரி சைன்ஸ் அப்படின்வாங்க. அந்த இடத்துல ரணம் இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறி. அதுக்கும் மேலே இதுதான் முட்டினா, இந்த முட்டி மேலே கையை வச்சுட்டு இப்படி காலை நீட்டி நீட்டி மடக்க சொல்லும்போது நரன்ற ஃபீலிங் இருக்கும். இது நீங்களே கூட பார்க்கலாம். மாடி ஏறும்போது மறக்கு மறக்கு மறக்குன்ற ஒரு சென்சேஷன் இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் இருக்குன்னா மூட்டு தேஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேஷண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. மேடம் என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு இப்போ தான் மேடம் வயசு 30 ஆரம்பிக்குது. எங்கள் பாட்டி 80 வயசு மேடம். எங்கள் பாட்டி குடுகுடு நல்லா ஓடுது, ஓடியாருது, நிலத்து வேலை செய்யுது, அதுக்கே மூட்டு தேய்மானம் இல்லை, எனக்கு போய் தேய்மானம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. நியாயம் தர்மத்தெல்லாம் நான் பார்க்க முடியுமா? என்ன நோய் இருக்கோ அதை தானே நான் சொல்ல முடியும். அம்மா, பாட்டியோட உன்னை கம்பேரே பண்ணிக்காது. ஏன் மேடம், ஏன் அப்படி சொல்கிறீங்க? எங்கள் பாட்டி தான். உங்கள் பாட்டி என்ன சாப்பிட்டுச்சு? 3 நேரமும் களி சாப்பிட்டுச்சு. நீ என்ன சாப்பிட்ற? 3 நேரமும் நீ வெள்ளை சோறு சாப்பிட்ற. நீ உங்கள் பாட்டி சாப்பிட்ட மாதிரி 3 நேரம் களி சாப்பிடல. உங்கள் பாட்டி சுத்தமான காற்றை சுவாசிச்சுது. அப்போ சுவாசிச்சுச்சு, இப்போ வரைக்கும் அது ஆரோக்கியமாக இருக்குது. சுத்தமான ஆகாரம், நிறைய உரம் இல்லாத ஆகாரம். அதுக்கும் மேலே அது பீஸாவும் பர்கரும் சாப்பிடல. நீ இப்போ என்ன பண்ணுற? நீ சுற்றி கிராமத்தில் தான் இருக்கன்னு பேர், நீ டவுனில் தான் இருக்க. உனக்கு பூர்வீகம்லாம் கிராமம் தான். நீ என்ன பண்ணுற? நீ ஹோட்டலில் வாரத்தில் 2 நாள் சாப்பிட்ற. அப்படி பேஷண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃபேமிலியாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே. நான் இதை கம்பேர் பண்ணி சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கும் நிறைய பேருக்கு தோணும். இப்போ என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லேயே 90 வயசு பாட்டி கூட அழகாக நடந்து வரும். ஒரு எலும்பு வலி சொல்லாது. வேறு ஏதோ காம்ப்ளிகேஷனுக்காக வருவாங்க. ஜுரம், தலைவலி, என் கண்ணு, வயிறு செரிமானம் ஆக மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது, இதெல்லாம் பாருங்க மறந்து போயிடுது. இதெல்லாம் செனைல் டிமென்ஷியா, செனைல் இன்சோம்னியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. வயது அதிகமாகிறதுனால தூக்கம் வர மாட்டேங்குது, வயது அதிகமாகிறதுனால மறந்து போயிடுறேன். அது நான் சொல்லுவேன், பாட்டியம்மா உனக்கு வயசு அதிகமாயிடுச்சு, வயசு அதிகமானதுனால இதெல்லாம் வருது. அவங்களுக்கு அவங்க 80 வயசு சொல்லுவாங்க, ஆனால் அவங்கள பார்த்தா 90+ இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது வயசு. ஸோ இப்போ இந்த பதிவை நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கும் தோணும், ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டு தான். நம்ம எப்பயுமே பாருங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்மளை ஆரோக்கியமாக வைக்கிது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எத்தனை பேர் பார்த்திங்கன்னா களி சாப்பிட்றோம். இப்போ தான் எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ் நிறைய விழிப்புணர்வு, இந்த சிறுதானியங்கள் சாப்பிடுங்க, பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு ஏதோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் முழுசும் ஃபாலோ பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா காஸ்ட்டு தான். எக்கனாமிக்கலி நம்மளால ஆஃபர் பண்ண முடியல. ஒரு பாரம்பரிய அரிசி நம்ம காட்டு யானம் சாப்பிட்றோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி சாப்பிட்றோம் அப்படின்னா சாதா பொன்னியை விட அதை கம்பேர் பண்ணிக்க முடியாது. 3 மடங்கு விலை இல்லைங்களா. ஸோ அதனால் நம்மளால பெருசாக ஆஃபர் பண்ண முடியல. பியாண்ட் தட் இந்த மாதிரி தேய்மானம் அப்படின்றது 30 வயசான ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெடிக்கலி உண்மை. சரி, இப்போ
நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கும் மேலே நான் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன். எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது 2 எலும்பு ஒன்றுத்தோட ஒன்று ஒராஞ்சின் முட்டி நிற்குது. நடுவில் அந்த பர்ஸா அப்படின்றதே போயிடுச்சு. அந்த குஷன் எஃபெக்டே இல்லை. அதுக்கும் மேலே இதெல்லாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இன்னொரு டாக்டர்கிட்டையும் கேட்டால் அவங்களும் வந்து தேய்மானம் இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன மாதிரி உணவு முறைகள்? இதுக்கு நாங்கள் மருத்துவம் செய்வோம், மருந்துகள் கொடுப்போம். பட் பியாண்ட் தட் நாங்கள் உணவு முறைகள் எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய சொல்லுவோம். அந்த உணவு முறைகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் இளம் வெயிலில் சன்பாத் எடுக்க சொல்லுவோம். ஓகேங்களா? வைட்டமின் டி ரொம்ப எசென்ஷியல். சன்லைட் தான் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி. அப்போ அந்த இளம் வெயிலில் உட்காரணும். அதுக்கும் மேலே காளானில் வந்து வைட்டமின் டி இருக்குது. அதுக்கு மேலே சில உணவு முறைகளும் இருக்குது. பியாண்ட் தட் அந்த இளம் வெயில் உடம்புல படுற மாதிரி உட்கார சொல்லும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாருங்க, இட்லி தோசை தான் நம்மளோட பிரதான உணவு. நம்ம பூரி பொங்கல் கூட அக்கேஷனாக தான் செய்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த இட்லி தோசை தான் நம்ம மேக்சிமம் டெய்லி சாப்பிட்றோம். அப்போ அந்த இட்லி தோசையில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, நம்ம இட்லி தோசைக்கு உளுத்தம்பருப்பு போடுறோம் பார்த்தீங்களா? அந்த உளுத்தம்பருப்பு தோலோட கருப்பு உளுத்தம்பருப்பு இல்லைங்களா? அது தொட்டோட இருக்கும், சிம்பிள், அவ்வளோதான். அந்த தொட்டோட இருக்க உளுத்தம்பருப்பை பொதுவாக வந்து பாருங்க, 4 டம்ளர் புழுங்கலரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு போடுவாங்க. இது இவ்வளோண்டு வெந்தயம் போடுவாங்க. இது யூஸ்வலாக பல வீட்டில் செய்யறது. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ வந்து 4 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோ, 1 டம்ளர் புழுங்கலரிசி எடுத்துக்கோ, இல்லை 4 டம்ளர் புழுங்கலரிசி 1 டம்ளர் பச்சரிசி இட்லி தோசைக்கு மாறுது இல்லைங்களா? 2 டம்ளர் கருப்பு தொட்டோட உளுத்தம்பருப்பு கோபுரமா போட்டுக்கோ, நல்ல இவ்வளோ வெந்தயம் போடு அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த உளுத்தம்பருப்பு தொட்டோட நிறைய போடும்போது கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். அதுக்கும் மேலே தொட்டோட போடும்போது அந்த ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது. அந்த ஆந்தோசைனின் கேன்சர் மாதிரி பல நோய்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்துது, எலும்பு ஆரோக்கியத்துக்கு பிரதான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண சொல்லும். 2வது, வாரத்தில் 3 நாள் பெரண்டை. இந்த பெரண்டையை பற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி, பெரண்டை எலும்புகளை வஜ்ரமாக்கும், எலும்புகளை ஆரோக்கியமாக்கும், எலும்பினோட ஆரோக்கியத்தை பராமரிக்கும் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பேஸ்ட் எவிடன்ஸ் ஸ்டடீஸ் இருக்கதாங்க செய்யுது. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், வாரத்தில் 3 நாள் பெரண்டை சட்னி சாப்பிடுங்கம்மா, பெரண்டை துவையல் எடுத்துக்கோங்க, பெரண்டை சட்னி எடுத்துக்கோங்க, பெரண்டை பொடி சாதத்துக்கு போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. தினம்தோறும் 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்க சொல்லுவோம், அந்த ஜாயிண்ட்ல லூப்ரிகேஷனுக்காக. ஓகேங்களா? இப்போ பிரதானமாக வந்து பாருங்க, நிறைய ஆர்த்தோ டாக்டர்ஸ் இந்த ஹைலூரானிக் ஆசிட், ஸ்கின்னுக்கு ஹைலூரானிக் ஆசிட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த மாய்ஸ்சர் இருக்கும், அந்த லூப்ரிகேஷன் இருக்கும். அதுக்காக ரொம்ப வந்து சில டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, சில டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சில டாக்டர்ஸ் வெறும் கால்சியம், பெயின் கில்லர்ஸ் அப்படிலாம் கொடுக்குறாங்க. பட் பியாண்ட் தட் வந்து பாருங்க, நம்ம இந்த பெரண்டை சாப்பிட்றோம், பெரண்டை பொடி வந்து போட்டுட்டு பெரண்டை ரெகுலராக எடுக்கணும். டெய்லி 1 டீஸ்பூன் நெய் எடுக்க சொல்லுவோம், அந்த லூப்ரிகேஷனுக்காக, அந்த மாய்ஸ்சருக்காக. ஜாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்றதுக்காக 1 டீஸ்பூன் நெய் எடுக்க சொல்லுவோம். ஒத்து வரவங்க, எனக்கு எதுவும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் பெருசாக இல்லை, பெரிய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை அப்படின்றவங்க இது தாராளமாக எடுக்கலாம். வேற ஏதாவது பெரிய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேமிலி டாக்டரை ஒரு முறை நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு நெய் எடுக்கலாம். 1 ஸ்பூன் எடுக்கிறதுல எந்த தப்போ இல்லை, தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரை பேர்லேயே இருக்கு, முடக்கு அறுத்தான், முடக்கை அறுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப சிம்பிளுங்க, தோசை வாத்து சாப்பிடலாம். முடக்கத்தான் கீரை ரொம்ப சூடுங்க. முடக்கத்தான் கீரை தோசையை போட்டு சாப்பிடுன்னா நல்ல இவ்வளோ முடக்கத்தான் எடுத்துப்பாங்க, அதை நல்லா வறுத்து நிறைய சாப்பிட்ருவாங்க, ரொம்ப சூடாயிடும். முடக்கத்தான் கீரை அப்படின்றது சும்மா இவ்வளோண்டே எடுங்க, நம்ம கொஞ்சம் நெய் போட்டு தான் வறுக்கணும், நெய் போட்டு வதக்கணும். சூடு அப்படின்றதுனால அதை சமன்படுத்துறதுக்கு கொஞ்சமாக நெய் போட்டு வதக்கணும். அப்படின்னா இவ்வளோண்டாயிடும். தோசை மாவில் கலந்து கூட அந்த ஹீட்டை சமன்படுத்துறதுக்கு நம்ம கொஞ்சம் மோர் போட்டு அந்த தோசை மாவை நல்லா கலந்துட்டு உப்பு போட்டு தோசை வாத்து சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிள். முடக்கத்தான் கீரை, பெரண்டை, நெய், அதுக்கு மேலே கருப்பு உளுத்தம்பருப்பு, வெயிலில் ஒரு 10 நிமிஷம் இளம் வெயிலில் உட்கார்றது. அதே மாதிரி பாருங்க, நிறைய இந்த மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, மூட்டு வலி இருக்குனாலே டாக்டர்ஸ் ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. படுத்துட்டு காலை அப்படியே நீட்டுறது, ஒரு 45 டிகிரியில் நீட்டுறது, ஒரு 20 டிகிரியில் நீட்டுறது, கீழே விடுறது, இப்படி நீட்டுறது, இப்படி நீட்டுறது, கீழே விடுறது. இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாக்கிங் போக சொல்லுவாங்க. எங்கம்மா நானே 100 கிலோ இருக்கேன், முட்டி வாக்கிங் போன்னு டாக்டர் சொல்கிறாரு, வாக்கிங் போனால் இன்னும் வலி அதிகமாகிடுதே அப்படிம்பாங்க. நியாயம்தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வெயிட்டை நம்ம முட்டிக்கு போடாமல் நம்ம வாக்கிங் போடுற மெத்தடாலஜி இருக்குது. அது என்ன புது கதையாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் கதை அது. நம்ம இப்படி சேரில் உட்காந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, உட்காந்துட்டு காலை நீட்டுறோம் மடக்கிறோம், நீட்டுறோம் மடக்கிறோம். அப்போ அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப் ஆகாது, ஸ்டிஃப்னஸ் ஆகாது.
அந்த ஜாயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக தான் டாக்டர்ஸ் வந்து வாக்கிங் போன்னு சொல்கிறது. ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க, இல்லைங்க நான் நார்மல் வெயிட் தான் இருக்கேன், ஆனால் வாக்கிங் போனால் அதிகமாகுது அப்படின்றவங்க உங்கள் வெயிட்டை உங்கள் முட்டிக்கு போடாமே இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இருக்கிற வெயிட்லேருந்து எக்காரணத்தை கொண்டு மேலே ஏறாதீங்க, குறைஞ்சா தப்பு இல்லை. ஓகேங்களா? அப்போ சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்றத எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ இது எல்லாமே வந்து சுண்ணாம்பு சத்து இருக்கும். அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பால் குடிக்கலாம், முட்டையினோட வெள்ளை எடுத்துக்கலாம், தினம்தோறும் ஏதாவது ஒரு கீரை அப்படின்றத எடுத்துக்கலாம். இதில் வாதநாராயணன் கீரை கிடைக்கும். வீட்டு பக்கத்துலேயே வாதநாராயண மரம் இருக்குது அப்படின்னா நம்ம கீரையோட கூட கொஞ்சம் வாதநாராயண இலையை போட்டு கடைஞ்சிக்கலாம். வல்லாரை கீரை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கக்கூடாது, அக்கேஷ்னலாக எடுக்கலாம். ரொம்ப ஈரமான வஸ்துக்கள் அப்படின்றத அவாய்ட் பண்ணிடணும். தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும். மோஷன் கம்பல்சரி ஃப்ரீயாக போகணும். மோஷன் நீங்கள் சரியாக போகல அப்படின்னா முட்டி வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா வந்து அது வந்து அக்ரவேட் பண்ணும். ஸோ மோஷன் ஃப்ரீயாக போய்க்கோங்க. ரொம்ப ஈரமான கிளைமேட் அப்படி இருக்குன்னா சாக்ஸ் போட்டு, இப்போ ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கவங்க மூட்டு வலி இருக்குன்னா எப்பயுமே ஒரு சாக்ஸ் போட்டுக்கோங்க. சாக்ஸ் போட்டு நடங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்களான்னா நம்மளுக்கு இந்த மூட்டு வலியிலேருந்து முழுசும் நிவாரணம் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கும் மேலே ஒரு நேரம் சிறுதானிய உணவு அப்படின்றது எடுத்துக்கோங்க. அதுலேயும் இந்த ஒரு நாள் கம்பு, ஒரு நாள் கேழ்வரகு, ஒரு நாள் சாமை, ஒரு நாள் தெனை, இல்லைன்னா இப்போ தான் வந்து பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு இந்த மல்டி கிரெயின்ஸ் அப்படின்றதே சுத்தம் பண்ணி பேக்கெட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்லாம் விற்கிறான். அந்த மாதிரி மல்டி கிரெயின்ஸ் வாங்கிட்டு வந்து அதை நம்ம பவுட்ரு பண்ணி ஒரு நாள் என்ன பண்ணலாம், தோசை மாவு நாங்கள் ஊற வைக்கும் போது ஒரு டம்ளர் அந்த மல்டி கிரெயின் போட்டுக்கலாம். இட்லி மாவுக்கு ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். இந்த மல்டி கிரெயினை நொய்யாக அரைச்சி ஒரு நாள் வந்து பாருங்கள் உப்புமா செய்யலாம், ஒரு நாள் பொடியை அரைச்சி புட்டு செய்யலாம், அடை செய்யலாம். இப்படி ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி 3 நேரம் களி சாப்பிட்டுச்சு, நம்மளால களி சாப்பிட முடியாது. களி சாப்பிட முடியுமா? ரொம்ப பெஸ்ட் அது. காலையில் ஒரு நேரம் சட்டுன்னு களி கிளறி சாப்பிட்டுக்கலாம். நல்ல கீரை குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். நிறைய நம்மளுக்கு ஆரோக்கிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றதுக்கு என்னென்ன பேசிக்காக பெருசாக அதில் எண்ணெய் ஊற்றுறதே இல்லை இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். குழந்தைங்க இருக்காங்களா, குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இடியாப்பம் மாதிரி புட்டு மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க, இல்லை கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. கார கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க, கார பணியாரம் செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு, இப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிள்ளை 80 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் உங்கள் பாட்டி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி அந்த பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், முக்கியமாக ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடியுது அப்படின்னா மொத்தமே ஃபாலோ பண்ணுங்கள், முடியல அப்படின்னா பகுதியாவது ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு வந்து அந்த பெயினில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பெட்டர்மெண்ட் அப்படின்றது சாலிடாக கிடைக்கும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.